காலை மாலை விஷ்ணு சகசரநாமம் கேட்பதும் சொல்வதும் மகா உச்சிதம். அந்த விஷ்ணு சகசரநாமம் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பை, பெருமையை, அதனுடைய மேன்மையை நாம் கண்டு கேட்டு பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் பத்மநாபாய நம, என்னது பத்மநாபாய நம, என் நினைவு சரி என்றால் 348வது ஸ்லோகம் பத்மநாபாய நம. இந்த தாமரை போன்ற உந்தியை உடையவர், அதற்கு சரியான நேரான பொருள் தாமரை போன்ற உந்தியை உடையவர். நாம் எப்படி அதை ஜபிக்கின்றோம், எப்படி சொல்கின்றோம் என்றால் பத்மநாபாய நம என்று சொல்கின்றோமே, அதனுடைய சிறப்பு என்ன? திருமங்கை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும், திருமால் மீது இப்படி அப்படி அல்ல, அளவு கடந்த பக்தி கொண்ட பித்தர். அந்த திருமங்கை ஆழ்வார் திருமால் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னை பரகால நாயகியாக பெண்ணாக பாவித்து, பரகால நாயகியாக பெண்ணாக பாவித்து அவர் மீது அளவு கடந்து அன்பை, அளவு கடந்த நேயத்தை செலுத்தி செலுத்தி பெருமானோடு இரண்டர கலக்க முயற்சித்தார்.